அவதூறை பரப்புவதற்கான ஒரு கருத்தியலா மட்டுமே இதை நம்ம புரிஞ்சிக்க வேண்டியிருக்குதா? இல்லை, இதில் எல்லாருமே ஒரு பாயிண்ட் மிஸ் பண்ணுறது என்னென்னா, இந்த கொள்கை புடலங்காய்ங்கிற வார்த்தையை வந்து சண்முகம் ஐயா யூஸ் பண்ணல. முரசொலியில் வந்த கட்டுரையில், திமுக கட்டுரையில் அது பயன்படுத்தப்பட்ட வார்த்தை. இவர் வந்து ஐயா சண்முகம் அவர்கள் புதிய அரசியல் சூழலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் நிலைப்பாடும்னு ஒரு கட்டுரை எழுதுகிறார். அந்த கட்டுரையில் வந்து அவர் வந்து இன்னைக்கு தாவேக்காக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கு 2 காரணங்கள். ஒன்று, தமிழ்நாட்டில் குடியரசுத் தலைவரனுடைய ஆட்சி வந்துடக்கூடாது. 2வது, திமுக ஆதரவுடன் அதிமுக கூட்டணி ஆட்சி என்ற தவறு நிகழ்ந்துவிடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த இடத்துல தவறுங்கிற ஒரு வார்த்தையும் பயன்படுத்துகிறார். அதுக்காக தான் நாங்கள் தாவேக்காக்கு வந்து நாங்கள் ஆதரவு கொடுத்தோம்னு இந்த கட்டுரை எழுதுனதுக்கு ரியாக்ஷனாக வந்து முரசொலியில் ஒரு கட்டுரை எழுதப்படுது. அதில் அவங்க சொல்லக்கூடிய உபயோகிச்சிருக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் கடுமையான வார்த்தைகள். குடியரசுத் தலைவரனுடைய ஆட்சி அமைச்சக்கூடாதுன்னு சண்முகம் சொல்கிறது உலக பம்மாத்து வார்த்தையை பாருங்கள், பயன்படுத்துகிற வார்த்தை. அடுத்தது, திராவிட கட்சிகள் இல்லாத ஆட்சி அமைய ஆதரவு என்று தான் சண்முகம் வந்து அவரே கக்கி விட்டார். கக்கி விற்கிறதுனா என்னன்னு தெரியும் உங்களுக்கு. அப்போ வார்த்தை உபயோகம் பாருங்க, கக்கி விட்டார். அடுத்தது, அதிமுக தயவனுடன் அந்த 25 எம்எல்ஏ இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த எம்எல்ஏக்கள் தயவனுடன் 144 ஓட் ஆஃப் கான்ஃபிடன்ஸில் அந்த ஓட்டு எடுத்த தாவேக்காக்கு இவங்க போய் வேலை பார்த்தது, ஆதரவு கொடுத்தது கேவலமாக தெரியலையா? உலகப்பம்மாத்து கக்கிட்டாரு, கேவலமாக தெரியலையா? அடுத்தது, சிவி சண்முகமும் பே சண்முகமும் ஒரே நேர்கோட்டில் தான் நிற்கிறாங்க, இவங்களுக்கு கொள்கை புடலங்காய்ங்கிறதே கிடையாதுங்கிற முரசொலியில் வந்த வார்த்தை இது. கொள்கை புடலங்காய் இல்லைங்கிறது. அதற்கு சிபிஎம்னுடைய சண்முகம் ஐயா இன்னைக்கு வந்து அவருடைய ரியாக்ஷனை காமிக்கும் போது தான் இந்த கொள்கை புடலங்கான்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த 25 அதிமுக எம்எல்ஏ ஆதரவு கொடுத்தவங்களை போய் நீங்கள் ஆதரவு கொடுக்குறீங்களே, உங்களுக்கு கொள்கை புடலங்காயா இல்லையான்னு கேட்டிருக்கீங்களே சார். நீங்கள் அதே அதிமுகவை தானே சார் நீங்கள் பேக்ரவுண்டில் இருந்துட்டு ஆதரவு கொடுத்து ஆட்சியில் அமைக்கணும்னு பாரதிய ஜனதா ஆதரவோட நீங்கள் 5ஆம் தேதி இல்லை 4ஆம் தேதி நைட்டுக்கு அப்புறம் நீங்கள் பிளான் பண்ணினீங்களே, அப்போ எங்கே சார் உங்கள் கொள்கை புடலங்கா போச்சுன்னு இவருடைய ரியாக்ஷன் தான் இது. இந்த வார்த்தையை சண்முகம் பயன்படுத்தல. இல்லை சார், இப்போ இதுக்கு உங்க சொல்ற பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டுக்கான விஷயங்கள் தாண்டி திமுகவும் அதிமுகவும் பேசிச்சா, அதுக்கான எவிடன்ஸை இவங்களால சொல்ல முடியுமா? ஏங்க பேபி பேசலாம் சார், பேபி சொல்லலாம் சார், பேபி சொல்லி ராகுல் காந்தி கூட சொல்லலாம் சார். ஐயா, எல்லாத்துக்கும் எவிடன்ஸ் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லிருக்கேன். எவிடன்ஸ் கேட்டீங்க, நான் சொல்றேன் உங்களுக்கு. அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தனியார் தொலைக்காட்சிக்கு ஒரு 40-45 நிமிஷம் பேட்டி கொடுத்திருக்கார். அதுல கம்ப்ளீட் டைம்லைன் சொல்றார். 5ஆம் தேதி மார்க்சினுடைய பிறந்த நாள் அன்னைக்கு அதை முடிச்சுட்டு நாங்க வந்து ஐயாவினுடைய எம்.கே. ஸ்டாலின் ஐயாவை போய் பார்த்தோம். அதுக்கப்புறம் 7ஆம் தேதி எங்களை கூட்டணிச்சாரு, அங்க போய் பார்த்தா இருங்க குறுக்கி பண்ணிக்கணும். ஆனா இந்த இடத்துல அவங்களுடைய தரப்பு நியாயத்தை சொல்றாங்க. இல்ல இல்ல, இன்ஃபரன்ஸ் இல்ல. ஒரே ஒரு கேள்வி சார், ஒரே ஒரு கேள்வி. நீங்களும் நானும் பேசுறது இன்ஃபரன்ஸ். வாட்சாத்தி எடுத்துக்கங்க சார். வாட்சாத்திக்கான காரணமாக சொல்லப்பட்ட செங்கோட்டையனும் வாட்சாத்தியில மக்களுக்காக போராடியதாக சொல்லப்பட்ட ஒரு தலைவரும் ஒரு அணியில நிக்கிறது கொள்கை கூட்டணியா அப்படின்ற அது புடலங்காயா, அல்லது சொல்லப்பட்டது பேசப்பட்டது நடந்தது அப்படின்னு சொல்ற இடத்துல ஒருத்தவங்க இருக்கிறது கொள்கையா? இல்ல இல்ல, வாத்தாச்சிக்கு டிவியேட் பண்ணாதீங்க. இல்ல டிவியேஷன் கிடையாது சார், இது கொள்கைங்கிறது இல்ல சார், இது எவிடன்ஸ். வாட்சாத்தி என்பது ஒரு எவிடன்ஸ் சார். அதுல செங்கோட்டையனை தொடர்பு படுத்தி பேசினாங்க, சண்முகம் இருந்தாரு. இந்த இடத்துல எவிடன்ஸ் இல்லாத ஒரு கருத்து நீங்க எப்படி எவிடன்ஸா மாத்துவீங்க? எவிடன்ஸ் இருக்குதுன்னு சொல்ல வந்தா விட மாட்டேங்கிறீங்களே. நீங்களும் நானும் பேசுறது இன்ஃபரன்ஸ் சார். திமுக காரங்க ஸ்டாலின் அவர்கள் கூப்பிட்டு அண்ணன் தொல் திருமாவளவன் கம்யூனிஸ்ட் கட்சியும் பேசியிருக்கிறது எப்படி இன்ஃபரன்ஸ் சொல்லுவீங்க? ஆதாரம் அவருடைய இன்டர்வியூ சொல்லிட்டாங்க சார். திருப்பி நான் சொல்றேன், அவருடைய இன்டர்வியூ ரெண்டு புள்ளி சார் சொல்லிட்டாங்க. அப்புறம் அமைச்சரவையில் போய் இடம் பெற்றாங்க. அமைச்சரவையினுடைய இடத்திற்காக, தங்களுடைய தவறுக்காக, தங்களுடைய கொள்கை வழுவதற்காக ஜஸ்டிஃபை பண்றாங்க, அவதூறு பரப்புறாங்க. அதான ஃபேக்டா இருக்க முடியும் அதுல. இல்லைங்க, அது வந்து திமுக கொடுக்கக்கூடிய ஜஸ்டிஃபிகேஷன். நம்ம கொடுக்கக்கூடியது இன்னைக்கு இப்ப அதிமுக கூட்டணியில இருந்த ஒரு பாட்டாளி மக்கள் கட்சி இந்த மாதிரி பேசியிருந்தா சார் அவர் இன்ஃபர் பண்றாரு சார்னு சொல்லலாம். அவங்க சொல்லல, திமுக கூட்டணியில இவங்க சொன்ன மாதிரி எங்களுடைய வாக்க வாங்கி ஜெயிச்சாங்க, கடைசி வரைக்கும் கடைசில போய் சப்போர்ட் கொடுத்தது எந்த கட்சி சார்? தாவேக்காக்கு திருமாவளவன் அவரு சொல்றாரு சார். என்ன சார் பேசுறீங்க நீங்க? கொடுத்துட்டு அமைச்சரவையில ஏன் சார் ஃபர்ஸ்ட் சொன்ன காரணம் எல்லாருமே சொன்னது குடியரசுத் தலைவர் ஆட்சி தமிழ்நாட்டுக்குள்ள வரக்கூடாது, அதோட நிறுத்திருக்கலாம்ல.
ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி நடக்குது. ஏன் ஆட்சியில் அதிகாரத்துல பங்கேற்கணும்? காதர் மொய்தீன்ல இருந்து, திருமாவளவன்ல இருந்து, சண்முகத்தில இருந்து பங்கெடுக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு நம்ம யாரு சார்? அதுக்கு ஆட்சியில சொல்லணும் சார். நான் உங்ககிட்ட இருந்து பதவியை வாங்கிட்டேன், அதிகாரத்துல பங்கேற்றுட்டேன், அதற்கு பிறகு திமுக மேல என்ன விமர்சனம் வச்சாலும் அது சரியா? இல்ல இவங்க அமைச்சரவைக்கு பங்கெடுக்கிறதுக்கு முன்னாடி அமைச்சரவையில் என்னைக்கு சார் போய் பங்கெடுக்கிறாங்க? 23ஆம் தேதி சார். என்னைக்கு சார் காதர் மொய்தீன் பேசுறாரு? காதர் மொய்தீன் முதல்ல பேசுறாரு. இல்ல சார், காதர் மொய்தீன் முதல்ல சொல்றாரு திமுகவும் அதிமுகவும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. திருமாவளவன் சொல்றாரு, சண்முகம் சொல்றாரு, பேபி சொல்றாங்க. இவங்க எல்லாமே பதவியை வாங்கினதுக்கு அப்புறம் தானே சொல்றாங்க. ஆனா முதல்ல சேரும்போது என்ன சொன்னாங்க? அதைத்தான் சார் சொல்றேன். அமைச்சரவைக்கு போறதுக்கு முன்னாடியே அந்த பேட்டியை கொடுத்துட்டாரு சார். இல்ல சார், தேதி என்ன சார்? தேதி என்ன சார்? இல்ல திரும்ப போய் பாருங்க. அமைச்சரவையில இல்ல காதர் மொய்தீன் பேசினது சார். இல்ல சார், காதர் மொய்தீன் பேசினது எல்லாம் திருமாவளவன் அண்ணன் ரொம்ப சிம்பிள் சார். ரொம்ப சிம்பிள் சார். எனக்கு என்னுடைய கேள்வி அண்ணன் திருமாவளவன் அவர்கள் திமுகவும் அதிமுகவும் கூட்டணி அமைக்க முயற்சி பண்றாங்க, இது எங்களுக்கு ஒவ்வாத கருத்து, நாங்கள் அதனால் தாவேகாவுக்கு ஆதரவு தரோம்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்டா சொல்றதுக்கு இவங்களுக்கு எந்த புள்ளியில தயக்கம் வந்துச்சு சார்? அது ஒரு கூட்டணியில நாகரிகத்தில் இருந்தனால நம்ம அவங்கள அப்பட்டப்படுத்த வேண்டாம். அதுக்கான நாகரிக அவசியம் ஏன் சார் தேவைப்படுது? இப்ப கூட அவசியம் இருந்துச்சுன்னா இல்ல சார், இப்ப நான் தொடர்ச்சியா பேசி முடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்க கடைசியா எனக்கு ஒரு 2 நிமிஷம் ஃப்ரீ டைம் கொடுங்க. இல்ல சார், அப்புறம் நான் பதில சொல்றேன். இல்ல நீங்க இன்னமும் என்னோட கேள்விக்கு பதில் நம்ம உரையாடுனதுல ரீகன் இல்ல சார் எடுத்தீங்களா? நீங்க பேசுனதுதான் ஜாஸ்தி. அது நீங்க இப்ப மக்களுக்கு அப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுங்க, பதில் கேக்குறதுக்காக நீங்க அப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுங்க, அதனால எனக்கு ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. சரி, நான் அடுத்த நபருக்கு போயிடுங்க. நீங்க அடுத்த நபருக்கு போயிடுங்க. கேள்வி ரொம்ப எளிமையானது சார். அதிகாரத்தை வாங்கிக்குங்க, அமைச்சரவையில் இடம் வாங்கிக்குங்க, நீங்க என்ன ஆதரவு வேணா பேசுவீங்களா? இல்ல அடுத்த நபர்ட்ட நீங்க போலாம். நீங்க சொல்லுங்க சார். இல்ல நீங்க போங்க, சொல்லுங்க. நீங்க சொல்ல விட மாட்டேங்கிறீங்க. சொல்லுங்க சார். நீங்க என்ன பிரயோஜனம் இருக்கு? அப்படி இல்ல சார், எனக்கு நீங்க என்ன பத்தி நீங்க தவறான பிம்பத்தை தவறு இல்லைங்க. நீங்க ஒரு கேள்வி கேக்குறீங்கன்னா பதில் சொல்லணுமா இல்லையா? நீங்க என்ன பத்தி தவறான பிம்பத்தை கட்டமைக்கலாம். தவறான மக்களுடைய கேள்வி பதில் சொல்ல விடுங்க. மக்களுடைய கேள்வி என்னன்னா, அதிகாரத்துல ஒண்ணு சொல்றேன், நீங்க எங்கயோ ஒண்ணு போறீங்க. பரிசு வாங்காம நீங்க பேசிருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லைங்க சார். பரிசு வாங்கிட்டீங்க சார். என்ன சார் பரிசு? அமைச்சரவையில் என்ன சார் பரிசு? அமைச்சரவையில் இடம் என்ன சார்? இப்ப நீங்க சமூக நீதி இவ்வளவு நாள் பேசிட்டு இருந்தீங்கல்ல சார்? சமூக நீதியில அதிகார பகிர்வு அவுட் ஆஃப் சப்ஜெக்டா சார்? ஆமா சார். சமூக நீதி எந்த சமூக நீதியில அவுட் ஆஃப் சப்ஜெக்ட் சார்? அது அதிகார பகிர்வு. ஆனால் அவதூறை பரப்பிட்டு போனீங்கல்ல, அதுதான் இங்க மெயின் புள்ளி சார். திருப்பி இது அவதூறுன்னு நீங்க ஏன் சார் இன்ஃபர் பண்றீங்க? நீங்க இவ்வளவு நேரம் இன்ஃபரன்ஸ பத்தி பேசிக்கிட்டு நீங்க இன்ஃபர் பண்றீங்க. நீங்க என்ன நடந்ததுங்கற தகவலை தானே சார், நீங்க கேள்வியை தானே சார் கேட்கணும். அந்த தகவலை எந்த அடிப்படையில சார் திருமாவளவன் ஏன் சார் சொல்லல சார்? அர்த்தம் சார், திருமாவளவன் இந்த ஒரு புள்ளி சொல்றாருல, இத்தனை டேட்ல இது நடந்துச்சுன்னு, இதே மாதிரி ஒரு டேட்டாவை ஆராசாவோ கனிமொழியோ அல்லது ஸ்டாலினோ சொன்னாங்கன்னா அது எப்படி இருக்கும்? அது இது வரைக்கும் சொல்லியிருக்காங்களா சார்? அவங்க முடிச்சிட்டாங்களே சார். அவங்க சார் இவர்தான் சார் தன்னுடைய கூட்டணிக்கான ஜஸ்டிஃபிகேஷனை பத்தி பேசிட்டு இருக்காரு திருமாவளவன். இப்ப நீங்க சொல்ற மாதிரியே வருவோம். இப்ப திமுகவுக்கு அந்த மாதிரி நிறைய எவிடன்ஸ்லாம் இருந்திருந்தா இவ்வளவு நேரம் பேசியிருக்க மாட்டாங்களா சார்? இப்ப உங்களுக்கு தெரிஞ்சது, ரீகன் அவர்களுக்கு தெரிஞ்சது, ஆராசா அவர்களுக்கும் கனிமொழி அவர்களுக்கும் தெரியாம இருந்துருமா? அந்த அளவுக்கு அவங்க அரசியல் அனுபவம் இல்லாதவர்களா? அவதூறுக்கு ஏன் சார் பதில் சொல்லணும்? என்ன சார் இது? இப்பதான் நீங்க சொல்லிருக்க மாட்டாங்களான்னு சொல்றீங்க. இல்ல அவதூறு இல்லன்றோ. நீங்களா நீங்க உங்களுடைய பதவியை அனுபவிப்பதற்காக, அமைச்சரவையில் இடம் வேங்குறதுக்காக திமுக அதிமுக கூட்டணின்ற ஒரு விஷயத்தை கிளப்பி விடுவீங்க. அதுக்கு ஏன் சார் அவங்க பதில் சொல்லணும்? நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா பதில் சொல்லலாம். நீங்க ஒரு பதில சொல்லிக்கிட்டு நீங்க எங்கிட்ட நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்கன்னு எனக்கு தெரியல. வரலாறுல நீங்க கேள்வியை கேட்டா பரவாயில்ல. இல்ல சார், நீங்களே ஒரு ஸ்டேட்மென்ட் கொடுக்குறீங்க. இல்ல நான் ஸ்டேட்மென்ட் வேற, ஸ்டேட்மென்ட் வேற. ஸ்டேட்மென்ட் இல்ல சார், நான் கேள்வி தான் கேக்குறேன். திரும்ப நீங்க என்ன தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணலாம். கூட்டணி எல்லாமே பண்றீங்க, ஸ்டேட்மென்ட் கம்ப்ளீட் அத பத்தி எனக்கு கவலை கிடையாது. நான் கேட்கக்கூடிய கேள்வி, அமைச்சரவையில் இடம் வாங்குனீங்கல்ல, அப்போ நீங்க சொன்ன ஜஸ்டிஃபிகேஷன் என்ன? அதுக்கு முன்னாடி குடியரசுத் தலைவர் ஆட்சி வரக்கூடாதுன்னு சொன்னீங்க. நீங்க உங்களுடைய நிலைப்பாடுல மாத்திட்டே இருக்கும்போது என்ன காரணமா இருக்கும் அது? இப்பயும் அவங்க அதைத்தானங்க சொன்னாங்க. இப்ப பக்கமா பேசும்போது கூட அவங்க பேசுறதெல்லாம் நீங்க கவனிக்கலையா? கூட்டணி கட்சிக்காரங்க பேசுறத. நாங்க இன்னைக்கு போய் அந்த ஆட்சியில இருக்கிறோம்னா கூட எங்களுது பர்மனன்ட் கூட்டணி கிடையாது, நாங்க இந்த மாதிரி அவங்களுடைய நடவடிக்கைகள் நல்லா இருக்கிற வரைக்கும் நாங்க இருப்போம், அப்படி அவங்களுடைய நடவடிக்கைகள் சரியில்லைன்னா நாங்க பர்மனன்ட் அலையன்ஸ் இல்லைன்னு சொல்லி கூட்டணி கட்சிக்காரங்க பேசுறதெல்லாம் நீங்க கேட்கவே இல்லையா ரீகன்? இதான் பரிசு வாங்கிட்டு போய் உட்கார்ந்திருக்காங்களாங்க சார். நீங்க சொன்னீங்கல்ல திருமாவளவன் இந்த டேட்ல இது சொன்னாரு சொன்னீங்க. என்னென்ன டேட்ல இது சொன்னார் சொல்லுங்களேன். 5ஆம் தேதி போய் பார்க்கறாங்க, திருப்பி 7ஆம் தேதி போய் பார்க்கறாங்க. 7ஆம் தேதி பார்க்கும்போது இந்த செயல் திட்டம் அவர்களுக்கு சொல்லப்படுது. அப்ப திருமாவளவன் அண்ணன் அவர்கள் பேட்டியிலே என்ன சொல்றாரு? இந்த மாதிரி நீங்க செயல் திட்டம் எடுத்தீங்கன்னா திமுகவினுடைய எதிர்காலமே சூன்யமாயிடுங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாரு. திமுகவினுடைய அரசியல் எதிர்காலம் சூன்யமாயிடுன்னு இந்த வார்த்தையை சொன்னேன். கம்யூனிஸ்டுகளும் இதே தான் சொல்லியிருந்தாங்க.
அப்படின்னு அந்த 7ஆம் தேதி இந்த மீட்டிங் முடிச்சதுக்கு அப்புறம் தான் 8ஆம் தேதி பேபி இந்தியா டுடேல நேஷனல் நியூஸ்ல அதை வந்து அம்பலப்படுத்துறாரு. 7ஆம் தேதி சொல்றாரு. 7ஆம் தேதி இவங்க பேசுறாங்க. திருப்பி 8ஆம் தேதி வந்து அவங்க போய் ஆதரவு கொடுத்துட்டாங்க கம்யூனிஸ்ட். 2 பேருமே போயிட்டு அதுக்கப்புறம் அன்றைக்கு ஈவினிங் அண்ணன் தொல் திருமாவளவன் வந்து அவங்களுடைய உயர்மட்ட அந்த குழுக்கு வந்து ஒரு மீட்டிங் வைக்கிறாரு. அப்போ வந்து கம்யூனிஸ்டுகள் நாங்கள் முடிவெடுத்துறோம், இருந்தாலும் வந்து நாங்கள் எங்களுடைய கட்சியில் நாங்கள் பேசிக்கிட்டு சொல்றோன்றாரு. அன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ளார முடியல. அப்போ நான் இப்படி புரிஞ்சுக்குவேன் சார், 7ஆம் தேதி திமுக அதிமுக கூட்டணி சமாச்சாரம் விஷயமா அவருக்கு திருமாவளவனுக்கு தெரிஞ்சிருச்சு, அப்படிதானே? தெரிஞ்சிருச்சுங்க, அவங்களே சொல்லிட்டாங்க. இவங்க ஒன்றும் கண்டுபிடிச்சிட்டாங்க. தெரிஞ்சிருச்சா அப்படின்னு நீங்க வந்து ஐயோ சிவாஜி செத்து போயிட்டாருலாம் கேட்க வேண்டியது. இப்ப நான் இந்த கேள்வி அவங்களே தான் இதை சொல்லியிருக்காங்க. மே 7ஆம் தேதி திமுக அதிமுக கூட்டணி தொடர்பான கருத்தை திருமாவளவனுக்கு திமுக தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டது, கம்யூனிஸ்டுகளுக்கும். ஆனா மே மாதம் 12ஆம் தேதி செய்தியாளரை சந்திக்கிறப்போ திருமாவளவன் சொன்ன கருத்து, திமுக அதிமுக அதிகாரப்பூர்வமாக என்னை அணுகவில்லை. இது யார் சொன்னது? எத்தனாம் தேதி? மே 12ஆம் தேதி. இந்த தனியார் தொலைக்காட்சிக்கு அவர் கொடுத்த பேட்டி என்னைக்கு வந்தது? அதனால இல்ல சார், மே 7ஆம் தேதி அவருக்கு தெரிஞ்சிருச்சு சார். நான் அதனால தான் ஆரம்பத்துல இல்ல மே 7ஆம் தேதி அவருக்கு தெரிஞ்சிருச்சு சார். நீங்க உங்க ஸ்டேட்மென்ட் தான் நான் வரேன். உங்க ஸ்டேட்மென்ட் மே 7ஆம் தேதி திமுக அதிமுக கூட்டணி தொடர்பான விஷயங்கள்ல சமாச்சாரம் போயிட்டு இருக்குன்றத திமுக தரப்பிலிருந்தோ அல்லது அதிமுக தரப்பிலிருந்தோ திருமாவளவன் சொல்லிட்டாங்க, இடதுசாரிகளும் சொல்லிட்டாங்க. அப்புறம் மே 12ஆம் தேதி மாத்தி பேசினாரு திமுக அதிமுக கூட்டணி. ஆரம்பத்திலேயே சொன்னேன், ஒரு கூட்டணி நாகரீகம் கருதி அவங்க அம்பலப்படுத்த வேண்டாம் அவருக்கு மறைச்சு போனாங்க. சரி, ஓகே. அத மறைச்சே போயிருக்க வேண்டியதில்ல. ஒரே நிமிஷம். கம்யூனிஸ்டுகள் 8ஆம் தேதி பேபி ஐயா எப்படி வந்து போட்டு ஒரு பானையை உடைச்சாரோ அந்த மாதிரி அண்ணன் திருமாவளவன் அன்னைக்கே உடைச்சிருக்கணும்ங்கறத ஏன் சார் உடைக்கல? அந்த அளவுக்கு அவர் கூட்டணி தர்மத்தை நியாயத்தெல்லாம் பார்த்திருக்காரு. தேவையில்லை பதவி, அங்கதான் அமைச்சரவை பதவி. நான் கேக்குறேன், மே 12ஆம் தேதி இந்த ஸ்டேட்மென்ட் சொல்றாரு. இல்ல சார், மே 17ஆம் தேதி அவர் ஸ்டேட்மென்ட், ஒரு தரப்பு என்கிட்ட நேராக பேசினாங்கன்றாரு. மே 18ஆம் தேதி அது ஒரு கிசுகிசுன்னு சொல்றாரு. 3 ஸ்டேட்மெண்ட் சார், 3 வெவ்வேறு முரண்பாடு சார். அதைத்தான் நான் சொல்ல வரேன். நான் 8ஆம் தேதியே அவருக்கு ஐயா பேபி சொன்ன மாதிரி இவங்க ஓப்பனா சொல்லி இருக்கணுங்கிறதா என்னோட ஸ்டேட்மெண்ட். நீங்க அந்த அளவுக்கு இன்னைக்கு வச்சு பார்த்தீங்க, ஆனா உங்களே அவங்க வச்சு பார்த்திருக்காங்களா அந்த கட்சிக்காரங்க? இன்னைக்கு எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல. சோஃபா நீங்க அவர் சொல்றாரு நாங்க சோஃபாவை வந்து ஆர்டர் பண்ணி டெலிவரி பண்ணிச்சுன்னு, ஆனா திமுக காரங்க அவங்க ஆபீஸ்க்கு போன சோஃபாவை பத்தி எவ்வளவு அசிங்கமா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நீங்க வந்து அந்த கூட்டணிக்கு கொடுத்த மரியாதையை அந்த தலைமை உங்களுக்கு கொடுத்துச்சா? அதே மாதிரி கம்யூனிஸ்டுகளும் நாங்க வெளியிருந்து தான் ஆதரவு, ஆனா எங்களுக்கு மக்கள் நல பிரச்சனைக்கு கூட நாங்க திமுக கூட கூட்டணி சேர்ந்து போராடுவோம்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களையும் நீங்க காயப்படுத்தி நாங்க சொல்லி தான் போனாங்க, நாங்க தான் பர்மிஷன் கொடுத்தோம், நாங்க தான் அனுப்பிச்சு விட்டோம்னு திமுகவினுடைய எக்ஸ்டெண்டட் விங்கா சார் இவங்க. ஆமா சார், கம்யூனிஸ்ட் விங் ஆஃப் டிஎம்கேவா இன்னொரு ப்ராஜெக்ட் பண்ணாங்க இல்லையா, திமுக ஆட்சி அமைக்க தடுக்கிறாங்க அப்படின்னாங்க. யார? தவேகா தரப்பிலிருந்து சொல்லப்பட்டது சார். அதைத்தானே இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டே இருந்தோம். 4ஆம் தேதி நைட்டு வந்ததுக்கு அப்புறமே இந்த கேம் பிளான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்ப அவங்க 2 பேரும் என்னுடைய கன்டென்ஷன் என்னன்னா, திமுக அண்ணா திமுக ரெண்டும் சேர்த்தியே நீங்க 106 சீட்டு தான் சார். தாவேகா தனிப்பட்ட கட்சியா 108 சார். சிபி அவர் சண்முகம் அவர்கள் சிபிஎம் சண்முகம் ஏன் வந்து அந்த தவறு நடந்துடக்கூடாது, அந்த வார்த்தை தவறுங்கிறத முன்னாடி மேற்கோள் காமிச்சேன். ஏன் அந்த தவறுங்கிறாருன்னா இதுதான் அந்த தவறு. ஏன்னா தாவேகா தனிப்பெரும் கட்சியா 108 ஜெயிச்சிருக்கு. நீங்க 2வது கட்சி 3வது கட்சி ஒன்னு சேர்ந்தா கூட உங்ககிட்ட 106 தான். அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது இது ஜனநாயக தவறு, அதை நீங்க செய்யக்கூடாதுங்கிறத அந்த தவறை தான் அந்த இடத்துல மென்ஷன் பண்றாரு. அப்ப அவரு கொடுத்ததுக்கு இவ்வளோ தூரம் நீங்க வந்து புடலங்கா வரைக்கும் கொண்டு வந்து அவர் திருப்பி இன்னைக்கு பதிலடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க கொள்கை புடலங்காவா, உங்களுக்கு என்ன கொள்கை புடலங்கான்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு மேல இன்னொரு வார்த்தையும் சொல்லியிருக்காரு, அது இது வரைக்கும் யாரும் பேசல. திமுக வெளியே ஒண்ணு உள்ள ஒண்ணு. அப்ப டிஎம்கே வந்து பாத்தீங்கன்னா டபுள் ஸ்டாண்டர்டுங்கிறாரு அவர். இதெல்லாம் எப்ப சார் தெரிஞ்சிச்சுன்னு தான் சார் கேக்குறேன். அவங்களுக்கு முதல்ல தெரியும், நமக்கு இப்பதான் தெரியுது. ஏன் சார் எடுக்கல சார் டபுள் ஸ்டாண்டர்ட்? நாங்க கொள்கையில இடதுசாரிகள் உறுதியா இருக்கோம்னா அவங்க எடுத்துக்கணும் இல்லைங்க சார். ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கோங்க. இல்ல நீங்க இவ்வளவு தூரம் சொல்றீங்க இல்லையா, ஒண்ணே ஒன்று சொல்லிடுறேன் நந்தகுமார். அதாவது இதெல்லாம் நடந்துருச்சா, சண்முகம் வந்து இப்போ அதெல்லாம் பேசுறாரா, அப்புறம் ஏன் இந்தி கூட்டணிக்குள்ள திமுக வரணுங்கிறாரு? உள்ள வேற வெள்ள வேற தானே. இது அதாவதுங்க ஒரே ஒரு வரி சொல்றேன். ஒரு நிமிஷம். இந்தியா கூட்டணிங்கிறது என்ன பாஸ்? இந்தியா பூரா மோடி அனுப்புறதுக்காக கூடுறது ஒரு இடம். அப்புறம் என்ன சார்?
இது எனக்கு அப்புறம் என்ன சார் அவரு? உள்ள ஒண்ணு வெள்ள ஒண்ணோட வச்சுட்டு நீங்க எப்படிங்க அங்க கூட்டணி தாவே போடுறீங்க? தாவே அங்க போய் அவங்க சேர்ந்துட்டாங்கன்னா இல்ல இது இன்னொன்னு இந்த 5ஆம் தேதி வந்து இந்த திமுக அண்ணா திமுக வந்து அன்கோ போட்டுட்டு ஆட்சி அமைக்கிறதுங்கிறதே பாரதிய ஜனதாவுடைய ஆசீர்வாதம் இல்லாம நடந்துருமா இது? பேசலாம் சார். அப்ப அதனாலதான் ஒரு அந்த வரி. புறலங்காயில ஒரே ஒரு வரி. நேரம் இல்ல. இல்ல, ஒரு வரி. என்ன சொன்னாரு? ஒரு வரி நிமிஷம். சொல்லிடுறேன். இல்ல, அவர் ஒரே பேசும்போது நிமிஷம். ஒரு வார்த்தையை ஒரே சொன்னாரு. நிமிஷம். இல்ல, 50 சண்முகம் நிமிஷம் என்ன- ஆயிடுச்சு. ஒரே ஒரு வரி. பேசும்போது இல்ல இல்ல ஒரு சண்முகம் நிமிஷம் என்ன நான் சொன்னாருன்னா, இந்த நேரம் நான் முடிச்சிருந்தேன். இருங்க, நாகரிகம் வரேன் சார் வந்துடுறேன் சார். அதாவது ரொம்ப க்ளோஸ். இப்ப ரவி ஆகட்டும் நம்ம கவி ஆகட்டும் 2 பேருமே சொன்னாங்க ஜென்மத்துக்கு வந்து திமுகவும் பாரதிய ஜனதாவும் சேராது, ஏன்னா கொள்கையிலேயே வேற. சார் 1992ல பாபரி மஸ்ஜித் இடிக்கப்படுது சார். நீங்க என்னைக்கு சார் கூட்டணிக்கு போனீங்க? ஐயா கூட சொன்னாரு 99 இல்ல சார், 98 தேர்தலிலேயே பாரதிய ஜனதாவை எதிர்த்து திமுக 5 எம்பி, தமிழ் மாநில காங்கிரஸ் 3 எம்பி, சிபிஐ 1 எம்பி ஜெயிச்சாங்க சார். அப்ப 13 மாசத்துல அம்மையார் ஜெயலலிதா இதை வித்ட்ரா பண்றாங்க சப்போர்ட்டை. இவங்க வந்து பாரதிய ஜனதா எதிர்ப்ப சொல்லி ஓட்டு வாங்கின திமுக நம்பிக்கை எடுப்பு வாக்கெடுப்புல போய் பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவா ஓட்டு போட்டது திமுக சார். அன்னைக்கு வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் ஆகட்டும் சிபிஐ ஆகட்டும் வாஜ்பாய் அரசாங்கத்துக்கு எதிர்த்து வாக்களிச்சாங்க. அப்போ நீங்க இன்னைக்கு இந்த கூட்டணியில் இருந்த கட்சியெல்லாம் போயிருச்சு, எங்களை முதுகுல குத்திருச்சுன்னு சொல்றதுக்கு என்ன சார் தார்மீக உரிமை? நன்றி சார், நன்றி சார். நான் வரேன். ஒரு இடைவேளை எடுத்து இல்ல, ஒரே ஒரு ஃபைனல் பாயிண்ட். அப்போ பாபரி மஸ்ஜித் இடிப்புக்கு அப்புறம் தான் பாரதிய ஜனதா கூட்டணி. கோத்ரா இன்சிடென்ட் பிப்ரவரி 2002ல நடக்குது சார். அதுக்கப்புறம் குஜராத் கலவரம் நடக்குது. நீங்க ராஜினாமா பண்ணது எப்ப சார்? டிசம்பர் 2023ல ராஜினாமா பண்றீங்க. அப்போ எங்க சார் உங்களுக்கு கொள்கை? அப்ப அன்னைக்கு பாரதிய ஜனதாவுடைய கொள்கை 1998க்கு முன்னாடி வேற கொள்கைகளா? பேசலாம். மக்களுடைய இது வந்து அந்த தாவேகாவுடைய அரசாங்கத்தை காக்கணும். அந்த காக்கிறதுக்கு உண்டான 2 காரணங்கள், அந்த 2 காரணங்களுக்காக தான் அதை காக்கணும்னு சொல்றாங்க. இப்போ அரசியல்வாதிகள் வந்து இந்த கட்சி அந்த கட்சி கூட போவாங்களா போக மாட்டாங்களா, எந்த கட்சி வேணாலும் கூட்டணி வைக்கும். இது வரைக்கும் அப்படிதான் இருக்கு. தமிழ்நாட்டில் திமுக அண்ணா திமுக தான் கூட்டணி இல்லாமல் இருந்துச்சு. தேசியத்தில் பாரதிய ஜனதாவும் காங்கிரஸும் நடக்காமல் இருந்துச்சு. இப்போ இந்த மே 4ஆம் தேதிக்கு அப்புறம் திமுக அண்ணா திமுகவுக்கும் வந்துருச்சு. பல விவாதங்களில் பாருங்க, இது வரைக்கும் வந்து திமுகவும் அண்ணா திமுகவும் எதிரெதிர் நிலைப்பாட்டில் இருந்தவங்க இன்னைக்கு ஒரே நேர்கோட்டில் இருந்து தாவேகாவை எதிர்த்து பேசுறதை நம்மளால அனைத்து விவாதங்கள்லையுமே பார்க்க முடியும். நன்றி சார்.